ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் அந்த ஊசி பட்டாசு பார்த்த வேலை இருக்கே, பார்த்தா நமக்கே கோவம் வரும். அந்தளவுக்கு பண்ணி வச்சிருக்க வேலையை போயிட்டு ஜோசியக்காரர்கிட்ட எப்படியாவது பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்திங்கிற பேரை மாற்றாதம்மான்னு அவரும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாருங்க. சக்தின்ற பேர் தாம்மா நல்லது, குடும்பத்துக்கு செழிப்பு கொடுக்கும், நீ வேறு ஏதாவது பேரை மாற்றணும்னு நினைக்கிறேன், இது நல்லதாம்மான்னு சொல்லி ஊசி பட்டாசு மண்டையில் அடிக்காத குறையாக சொல்கிறாங்க. ஊசி பட்டாசு என்ன பண்ணுது, சிவபதி பொண்டாட்டியாச்சு, அதனால் என்ன பண்ணுதுன்னா பிளான் பண்ணி, இல்லை கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் சொல்லணும், பேர் மாற்றினா தான் நல்லது நடக்கும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சிச்சு. அப்பா நீங்கள் இருந்து ஏஞ்சி போனால் போதும்னு அவரே நினச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக அவர் சொன்னதெல்லாம் கொண்டு வந்து சிக்கல் சிவபதி கிட்ட சொல்ல, சரின்னு இவரும் பேரை மாற்றிடலாம், சக்தி ஒன்றா தான் இவர் ஆப்போசிட்டாக நடக்கணும்னு நினைப்பாரு, அதனால பேரை மாற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. நம்ம வேலைன்னு என்னன்னே தெரியாமல் போய் உட்காந்துட்டாரு. கடைசியில் நம்ம சக்தி வராங்க. சக்தி வந்தோடனே என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னு கொஸ்டின் கேட்டதுக்கு என்னெல்லாம் கேட்கக்கூடாது, நீ உட்காருன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேலை நீ எதுக்குன்னே தெரியாமல் உட்காந்துருக்காரு, நீ தான் பூம்பூ மாடா உட்காந்துருக்கா, நான் எதுக்குடா உட்காரணும் அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்க, உன் பேரை மாற்ற போகிறோன்னு சொல்லி ஊசிப்பட்ட சொல்ல அந்த இடத்துல பெரிய ஆட்டோபாமே வெடிச்சிருச்சுங்க. எப்படி நீ என் பேரை மாற்றலாம், யாரை கேட்டு மாற்றலான்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க நம்ம சக்தி மட்டுமா கோவப்பட்டாங்க. நம்ம வேலை அதுக்கு மேலே கொந்தளிச்சாரு. நீங்கள் என் பொண்டாடி பேரை மாற்றலாம்னு நினைக்கிறீங்க, அவள் பேருக்காக தான் அவளை நான் லவ் பண்ணேன், அவளை எந்த இடத்துல நான் வச்சிருக்கேன்னு தெரியுமா, அந்த பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படி இப்படின்னு டயலாக் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அண்ணனுக்கு போதும் நிறுத்துடா, அப்போவே எடுத்து பேசுறியான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கிட்டு கோவம் வருது. ஐயே என்னடா குடும்பம் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம வேலைன்றது நெஞ்செல்லாம் பிறந்து காமிச்சிட்டாரு சக்தியோட பேரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.